ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் நியூட்ரிஷன் ஃபுட். நம்மளோட இந்த சிவாஸ் நியூட்ரிஷன் ஃபுட்டில் வந்து ஒரு என்னோட சேர்ந்து இந்த 49 days சேலஞ்சை வந்து இன்னொரு 5 சிஸ்டர்ஸ் வந்து சேர்ந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது. வார்ம் வெல்கம் சிஸ்டர்ஸ். அவங்க பேர்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜாக்கிளி, பவித்ரா, அக்ஷயா, அனிஷா இப்ராஹிம், ஷான், சசி அப்படின்னு 5 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நானும் இந்த 49 days சேலஞ்ச் பண்ணிக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இனிமேல் நான் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. நான் எனக்காக இல்லைனாலும் நான் உங்களுக்காக இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியே ஆகணும். அதனால வந்து கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே விஷ் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து இப்போ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்ல இருக்கோமாங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணி போங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ச் டேப் இருந்தால் போதும். உங்களுக்கு இதை வச்சு நம்ம வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இன்ச்சு டேப் எடுத்துக்கோங்க. இன்ச்சு பக்கம் இல்லாமல் பேக் சைடு திருப்பிக்கோங்க. சென்டிமீட்டரில் வந்து நம்ம வந்து இப்போ அளவு எடுக்க போகிறோம். நம்ம வந்து செவுத்தை ஒட்டி நம்ம நின்னோம்னாக்கா இன்னொருத்தர் ஹெல்ப் இருந்தால் இது ரொம்ப நல்லது. இல்லைனாலும் நம்மளே எடுத்துக்கலாம். பார்த்தீங்க, செவுத்தை ஒட்டி நின்றுக்குங்க. நம்மளோட ஹைட்டை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நவுந்துக்கோங்க. இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணாலும் ஓகே, அந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும்னு ஹைட்டில் வந்து அளந்துக்கோங்க. இப்போ நான் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் வந்து நான் இருக்கேங்க. இப்போ என்னோடைய ஹைட்டுக்கு நான் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த 100 வந்து நம்ம ஹைட்டில் வந்து 100 லெஸ் பண்ணிக்கோங்க. 100 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி வந்து நான் 152 சென்டிமீட்டர்னா 52 கிலோ தான் நான் இருக்கணும். ஆனால் இப்போ நான் 63 கிலோ இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள வெயிட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு 11 கிலோ வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி உங்களோட ஹைட் என்ன வெயிட் என்னன்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த உங்களோட ஹைட்டில் 100 லெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இருக்கக்கூடிய வெயிட்டு இருக்க வேண்டிய வெயிட்டு என்னன்றத செக் பண்ணி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து கரெக்டான வெயிட்டை வந்து ரீச் பண்ணணும்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையே மாற்றணுங்க. நம்மளோட தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ரொம்ப வயசான பிறகு கூட அவங்களோட வேலையை அவங்களே பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்குள்ள டாய்லெட் இருந்திருக்காது. கொல்லை பக்கம் போய் பாத்ரூம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காது. அப்போ வந்து அவங்களோட கடைசி காலம் வரை அவங்க நடமாடி இருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. நம்மளால மட்டும் ஏங்க முடியல? அப்போ வந்து எல்லாருமே 60 வயசு 70 வயசு இன்னைக்கும் போய் பாருங்க, வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சைக்கிள் ஓட்டுறாங்க, நடக்கிறாங்க. நம்ம வந்து டவுன்லயும் சிட்டிலயும் இருக்கிறோம். என்ன பண்றோம்? வீட்டு வாசப்படியை விட்டு இறங்கினா 2 வீலரு காரு அந்த மாதிரி பழகிட்டதுனால நம்ம வந்து எதுக்குமே நம்ம கால் எதுக்கு இருக்குன்றதே நம்ம மறந்துட்டோம். 2 வீலர்லயும் கார்லயும் போயும் நம்ம டிவி பார்த்துக்கிட்டே ரிமோட் கையில வச்சுக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நம்ம வந்து நம்ம வெயிட் போடுறோங்கிறதே நமக்கே தெரியாம நம்ம வெயிட்டை வந்து நம்ம குண்டா இருக்கோங்கிறதே நமக்கே தெரியாம நம்ம இருக்கோம். உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்க வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்க BMI ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்க லைஃபே ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ வந்து நீங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, நீங்க வந்து நீங்க BMI ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா வாழ்வீங்க. நம்ம வாழ்க்கையில எதுங்க முக்கியம்? நம்ம கூடவே வரப்போறது எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்ற வரைக்கும் நம்ம சந்தோஷமா வாழணுங்கிறது தான். நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான ஒண்ணு தேவை. அது என்ன? காசா பணமா? கிடையாதுங்க. ஆரோக்கியம் மட்டும்தான். காசு பணம் இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த உலகத்திலே பணக்காரவங்களுக்கும் ஒரு கவலை இருக்கும். சந்தோஷம் இருந்தா மட்டும்தான், அது வந்து ஆரோக்கியம் மட்டும்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம ஆரோக்கியமா இருந்தாலே நம்ம எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும். சந்தோஷமா இருந்தாலே நம்ம லைஃப்ல எல்லா சக்சஸும் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.